வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th தமிழ் இயல் 3 மற்றும் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து வைரமுத்து கவிப்பேரரசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வைரமுத்துவோடைய நூல்வெளி குறிப்பு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸில் ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ்லேருந்து மட்டுமே வருது. இந்த பாக்ஸஸ்லேருந்து அப்படியே கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காகவும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கு உதவும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6th 7th 8th ஃபுல்லாகவே நம்ம நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 9th இயல் 2 வரைக்குமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் பற்றி பார்ப்போம். இந்த திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா உலக பண்பாட்டுக்கு தமிழகத்தின் பங்களிப்பு அப்படின்னு அமைஞ்ச நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான். ஓகே, இந்த திருக்குறளோட சிறப்பம்சமே என்னென்னா, அதாவது எந்த ஒரு இனத்தை பற்றிய குறிப்போம், எந்த ஒரு சாதியை பற்றிய குறிப்போம், எந்த ஒரு நாட்டை பற்றிய குறிப்போ எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, உலகத்துக்கு தேவையான பொதுவான கருத்துக்களை சொல்கிறதுனால இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த திருக்குறளோட பல பெயர்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா முப்பால் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பகுப்புகளை கொண்டதுனால இதை முப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமறை அப்படின்னும் திருக்குறளை சொல்கிறாங்க. ஏன்னா உலகத்துக்கு தேவையான பொதுவான கருத்துக்களை சொல்கிறதுனால இது பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுது. பொய்யாமொழி அப்படின்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சொல்லும் அது தரக்கூடிய பொருளும் அப்படியே உண்மையாக இருக்கும். ஒரு சின்ன இது சேஞ்சஸ் கூட நடக்கவே நடக்காது. அந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவுமே பொய் இருக்காது. அதனால் திருக்குறளை பொய்யாமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. வாயுரை வாழ்த்து அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட், திருக்குறள். தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை என்று பல்வேறு பெயர்கள் திருக்குறளுக்கு இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 10 பேர். அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா பதின்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார்? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள் இப்படின்னு 10 பேர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. இந்த உரைகளில் யாருடைய உரை சிறந்தது அப்படின்னா பரிமேலழகர் எழுதிய உரை தான் சிறந்த உரை. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, திருக்குறள் அப்படிங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். ஓகேங்களா, அதாவது 14 மேல்கணக்கு நூல்களில் என்னென்ன வரும் அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு. ஓகேங்களா, அது வந்து 14 மேல்கணக்கு நூல்களில் வந்துடும். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்துடும். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறளை போற்றும் பாடல்களோட தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. அதாவது அந்த திருக்குறளோட சிறப்பை ஒரு போற்றக்கூடிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா 53 புலவர்கள் எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்னா 55 பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கபிலர் அவர்கள் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படிங்கிற மாதிரியான அழகான வரிகளை அவர் கொடுத்திருப்பாரு. ஓகே, அதற்கடுத்து உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள் தான். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் எது அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறள் நூல் பார்த்தீங்க அப்படின்னா பிற அறநூல்களை போல இல்லாமல் பொது அறம் பேணும் திருக்குறளை இருக்கு. ஓகே, இந்த திருக்குறளை இயற்றியவர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர் அவர்கள் தான். ஓகே, இந்த திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலார் அப்படிங்கிற வேறு பேரும் திருவள்ளுவருக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். ஓகேங்களா, இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதாவது திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1812ஆம் ஆண்டு. யார் செஞ்சாங்க, அச்சிட்டாங்க அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர் அவர்கள் தான் இந்த திருக்குறளை அச்சிட்டாங்க. ஓகே, திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா
அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, "அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு" அப்படிங்கிற அந்த திருக்குறள் தான் திருக்குறளோட முதல் திருக்குறள். ஓகேங்களா? இதில வந்து "ஆ" அப்படிங்கிற அந்த எழுத்துல தொடங்குது. அதே முடியிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருக்குறள்ல "இன்" அப்படின்னு முடியும். ஓகேங்களா? அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிவது திருக்குறள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள்ல இடம்பெறும் 2 மலர்கள் என்னென்ன அப்புட்ன்னா, அனிச்சம், குவளை அப்படிங்கிற 2 மலர்கள் இடம்பெறுது. அதற்கடுத்து திருக்குறள்ல இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி அப்படிங்கிறது தான். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது அப்புட்ன்னா, குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் தான். ஓகேங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள். பனை, மூங்கில். அதுதான் வந்து திருக்குறள்ல இடம்பெற்ற 2 மரங்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். திருக்குறள் மூலத்த முதல்ல அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஆண்டு வந்து 1812ஆம் ஆண்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள முதல்ல உரை எழுதியவர் யாரு அப்புட்ன்னா, மணக்குடவர் அவர்கள் தான் உரை எழுதியிருக்காங்க. ஆனா, இந்த உரைகள்ல சிறந்த உரை எது அப்புட்ன்னா, பரிமேலழகர் எழுதிய உரை தான் சிறந்த உரை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள்ல கோடி என்ற சொல் எத்தனை இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு அப்புட்ன்னா, 7 இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதைப் போலவே பார்த்தீங்க அப்புட்ன்னா, திருக்குறள்ல 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்கள்ல எடுத்து ஆளப்பட்டுள்ளது அப்புட்ன்னா, 8 குறட்பாக்கள்ல எடுத்து ஆளப்பட்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தவர் யார் அப்புட்ன்னா, ஜி.யு. போப் அவர்கள் தான் ஆங்கிலத்தில வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஓகே. இந்த திருக்குறள் பார்த்தீங்க அப்புட்ன்னா, 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வெளிவந்துள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 108 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வைரமுத்து. கவி பேரரசு வைரமுத்து பற்றிய ஒரு டாபிக். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, பாடப்பகுதியில ஒரு சில கவிதை வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னன்னா, "கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை" அப்படிங்கிற அந்த வரிகளை கொண்ட பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. இந்த வைரமுத்து அவர்கள் எங்க பிறந்தாங்க அப்புட்ன்னா, தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் வைரமுத்து அவங்க பிறந்தாங்க. ஓகே. இவர் பெற்ற விருது என்ன அப்புட்ன்னா, இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்ம பூஷன் விருதினை வந்து பெற்றிருக்காரு. ஓகே. இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்புட்ன்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற அந்த ஒரு புதினம் தான் 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதினை வந்து தேசிய விருதை வந்து இவர் வந்து 7 முறை வாங்கியிருக்காரு. மாநில அரசோட விருதை வந்து 6 முறை வாங்கியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவருடைய கவிதைகள் எந்தெந்த மொழிகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்புட்ன்னா, இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உட்பட பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. பாடப்பகுதியில ஒரு சில கவிதைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்க அப்படின்னா, வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு தொகுப்புல இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து 3 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ.